ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வீடு கட்டுவோருக்கு ஒரு குட் நியூஸ். நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கான முக்கியமான தகவல் தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன தகவல் என்று தான் முழுமையான தகவலாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது ஒவ்வொரு சாமானிய மனிதனின் வாழ்நாள் கனவு. அந்த கனவை நிறைவேற்ற துடிக்கும் மக்களுக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை தற்போது வெளியிட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் வீடு மற்றும் வணிக கட்டிடங்களுக்கான திட்ட மற்றும் கட்டிட அனுமதிகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு அழைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் கட்டாயமாக அனுமதிகளை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. சாமானிய மக்கள் சந்திக்கும் தேவையற்ற அழைச்சல்களையும் கால தாமதத்தையும் முற்றிலுமாக ஒழிக்கும் நேரத்தில் இந்த அதிரடி சீர்திருத்தம் கொண்டு வந்துள்ளது. முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள இந்த புதிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்த நாளிலிருந்து முதலில் வருவோருக்கு முதலில் என்ற முன்னுரிமை அடிப்படையில் மட்டுமே விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மிக முக்கியமாக விண்ணப்பம் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்ட வெறும் 5 வேலை நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகள் கட்டிடம் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு நேரில் சென்று தங்களின் கள ஆய்வை எந்தவித காலதாமதமும் இன்றி முடிக்க வேண்டும். இதன் மூலம் விண்ணப்பங்களை மாதக்கணக்கின் நிலுவையில் வைத்து மக்களை காத்திருக்க வைக்கும் அதிகாரிகளின் போக்கிற்கு இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கட்டிட அனுமதியின் ஒட்டுமொத்த செயல்முறையையும் டிஜிட்டல் மையமாக்கும் நோக்கில் விண்ணப்பித்த 24 நாட்களுக்குள் அனைத்து விதமான திட்டம் மற்றும் கட்டிட அனுமதிகளையும் முழுமையாக ஆன்லைன் மூலமாகவே வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு காலக்கெடு விதித்துள்ளது. இதில் மிக முக்கியமாக விண்ணப்பதாரர்களிடம் இருந்து எந்த ஒரு அச்சிடப்பட்ட காகித ஆவணங்களையோ அல்லது கூடுதல் நகல்களையோ அதிகாரிகள் நேரில் கேட்கக்கூடாது என்று மிக கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தெளிவான நடைமுறையால் தமிழ்நாட்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களில் வாழும் எளிய நடுத்தர மக்கள் இடைத்தரகர்களின் துணையின்றி தங்களின் மொபைல் அல்லது கணினி மூலமாகவே அப்ரூவல்களை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கட்டுமான அனுமதிகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவே லஞ்ச ஊழலை தடுப்பதற்காகவும் உயர் அதிகாரிகள் தங்களின் நேரடி கண்காணிப்பில் இந்த செயல்முறையை கொண்டு வந்துள்ளனர். இந்த புதிய டிஜிட்டல் நடைமுறையில் விதிகளை மீறி பொதுமக்கள் அல்லது விண்ணப்பதாரர்களை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அதிகாரிகள் அல்லது பொறியாளர்கள் அலுவலகத்திற்கு நேரடியாக வரச்சொல்லி தொடர்பு கொண்டால் அவர்கள் மீது மிக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எல்லாமே கணினி மயமாகி இருப்பதால் ஒரு அதிகாரி நினைத்தால் விண்ணப்பத்தை தேவையற்ற காரணங்களுக்காக தடுத்து நிறுத்த முடியாது. குறைவான காலத்தில் எந்தவித முறைகேடும் இன்றி அப்ரூவல் கிடைக்கும் இந்த வசதி சாமானிய மக்களின் பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அரசு நிர்வாகத்தால் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர துடிக்கும் முதலமைச்சர் விஜயின் இந்த துரித நடவடிக்கை கட்டுமான துறையினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழக அரசின் இந்த மாற்றங்கள் வரும் நாட்களில் பலரது வீட்டு கனவை நினைவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவலை தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சு. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.